விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். பழனி முருகனுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை இந்த தாவேகா அரசு 2 தனிநபர்களுக்கு பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்திருக்கிறது. கோவில் நிலத்தை கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல் அந்த நிலம் பழனி கோவிலுக்கு சொந்தமானதாக இருந்தது. அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு அரசு எடுத்தது. அதை மீண்டும் 2 தனிநபர்களுக்கு திருட்டு கும்பல் ஒன்று விட்டிருக்கிறது. அதற்கு இந்த தாவேகா அரசு துணை போயிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பழனி கோவில் விவகாரம் பற்றி நீங்க வீடியோ கொடுக்கணும் நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட்ல பதிவு பண்ணிருந்தீங்க. நான் அதை பற்றி என்னைக்காவது பேசுறேன்னா பேசிருக்கவே மாட்டேன். பழனி கோவில் விவகாரத்தை தனி வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஆனால் வேற ஒரு டாபிக்ல பேசக்கூடிய வீடியோக்குள்ள இந்த மாதிரி பழனியில ஒரு 100 கோடி ரூபாய் நிலத்தை இவங்களுக்கு வித்துட்டானுங்களாயா அப்படின்னு சொல்லியிருப்பேனே தவிர பழனி கோவிலை பற்றி அந்த 100 கோடி ரூபாய் அந்த நில மோசடி பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அதை நான் தவிர்த்து வந்தேன். ஏனென்றால் இப்பொழுது அமைச்சராக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் என்பவர் ஒரு நல்ல நபர். அதாவது அமைச்சராக இருக்க முன்னாடி ஒரு நல்ல நபராக இருந்தார், கள்ளம் கபடமற்ற நபராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழை எளிய குடும்பத்தினுடைய பின்னணியிலிருந்து வந்தவர். புதிதாக வந்திருக்கிறாரு. சரி, இந்த எரர் அண்ட் ட்ரையல்னு இருக்கும்ல, தப்பு செய்வாங்க, அதை திருத்திக்குவாங்க, அந்த மாதிரி நடைமுறைகள்லாம் இருக்கும். சரி, புதுசா வந்தவங்க நாம எதுவும் பேசக்கூடாதுப்பா. சரி, ஏதோ ஒரு ஏழை எளிய பின்புலத்திலிருந்து வந்தவர் நல்ல நபராக இருக்காரு, அவர் எதுக்கு நாம விமர்சிக்கிட்டு சொல்லிட்டு நம்ம வீடியோ எதுவுமே போடல. இதை பற்றி பேசவே இல்லை. நாம ரமேஷ் பத்தி நாம பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்மை பேச வைத்து விட்டார்கள். இந்த மோசடி குறித்து நம்மளை பேச வைத்து விட்டார்கள். ஏனென்றால் அதிமுகவினுடைய ஐடி விங் நிர்வாகியாக இருக்கக்கூடிய இந்திரராணி சுடலைமுத்து என்ற நபர் நம்ம ஐடி விங் நிர்வாகியாக இருக்கிறார். ஐடி விங்ல சரிங்களா, மாநில அளவுல பொறுப்புல இருக்கிறார். அவர் ஒரு பதிவு போடுறாங்க, என்னையா இது, இந்த மாதிரி கோவில் நிலத்தை வித்துட்டாங்களே, உங்க உறவினர் பேர்ல ஏதாவது மாத்திட்டீங்களா அப்படின்னு சந்தேகத்தோட தான் கேட்டிருக்காங்க. இப்படியாக இந்த அரசை விமர்சித்தவர்களை, இந்து சமய அறநிலையத்துறை ரமேஷ் அவர்களை விமர்சித்தவர்களை, அவர்களின் மீது வழக்கு போட்டிருக்கிற இந்த தாவேகா அரசு இந்த ரமேஷ் அவர்கள் தூண்டுதலால வழக்கு போட்டிருக்கு காவல்துறை. அப்போ நாங்க கடந்து போகணும்னு நினைச்ச விஷயத்தை இப்ப வழக்கு போட்டு நீங்க பெருசாக்குறீங்க. அப்ப எங்களை பேச வைப்பது நீங்கள். இப்ப அரசு அதை கடந்து போயிருக்கலாம். ஏன்னா நீதிமன்றம் அந்த பத்திரத்தை ரத்து பண்ணிடுச்சு. அதனால இந்த அரசு கம்முன்னு கடந்து போயிருக்கலாம். ஆனா விமர்சிப்பவர்களை அவதூறு அவதூறு நீங்க சொல்றீங்களா, அப்படி சொல்றவங்க மேல நீங்க வழக்கு போடுறவங்க என்ற பேர்ல போகும்போது அதை நாம தோண்டி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு பொது நிலத்தை, அரசு நிலத்தை, கோவில் நிலத்தை இந்த அரசு தூக்கி கொடுத்துருச்சுனாக்க யாரா இருந்தாலும் விமர்சிக்க தாங்க செய்வாங்க. தப்பு நடந்துச்சா நீங்க பொத்திக்கிட்டு தாங்க இருக்கணும். அதுக்காக எதிர் நடவடிக்கை எடுக்கிறோன்னு விமர்சிக்கிறவங்க மேல, பேசுறவங்க மேல, அவங்க மேல நீ வழக்கு போடுவன்னா எத்தனை பேர் மேல வழக்கு போடுவ? அதிமுக தொண்டை ஒவ்வொருத்தரும் பேசுவான் பாக்குறியா? 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, தூக்கி உள்ள வைக்க முடியுமா? உன்கிட்ட சிறைச்சாலை இருக்கா? வழக்கு போட 1.5 கோடி தொண்டர்கள் மேல நாங்க பேசுறோம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும். நீங்க தான் திருடுனீங்க நாங்க பேசணுமா? அப்ப நீ என்ன வழக்கு போடுற? எதுக்காக வழக்கு போடுற? சரி, அப்ப இந்த கோவில் பிரச்சனை என்னன்னு முதல்ல டீட்டெயிலா பேசிட்டு அப்புறமா நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? 1888 குப்புசாமி மணியக்காரர் என்பவர் பழனி தண்டாயுதபாணி கோவில் முருகனுக்கு எழுதி கொடுக்கிறாரு. 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை எழுதி கொடுத்து, இது கோவிலுடைய தர்ம காரியங்களுக்காக பயன்படுத்துங்க, இதை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தக்கூடாது, யாருக்கும் விற்கவோ வாங்கவோ கூடாது, அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருடைய தர்ம சாசனத்துல, தான பத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தர்ம சாசனத்துல கிளியரா எழுதி கொடுத்துட்டார். இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அது பழனி முருகனுக்கு தான் சொந்தம், எவனும் சொந்தம் பண்ண முடியாது. ஆவணம் உறுதியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 பேர் அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. 60 ஆண்டுகளாக அந்த நிலத்தை அனுபவிச்சுக்கிட்டு வராங்க. புரியுங்களா? 60 ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டு வருகிறாங்க அந்த நிலத்தை. அத 2025 இந்த திமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது அந்த நிலத்தை மீட்டெடுக்குது. புரியுங்களா? அந்த நிலத்தை திமுக அரசு மீட்டெடுக்குது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக அப்ப இருந்த ஒரு சேகர்பாபு, நமக்கு 1000 விமர்சனம் இருக்காங்க. சேகர்பாபு மேல 1000 விமர்சனம் இருக்கு. பக்கா ரவுடி பொறுக்கி பையன் தான் சேகர்பாபு. 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன் ஊழல்வாதி சேகர்பாபு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 1000 கோவில்களுக்கு மேல அவர் ஆட்சியில் இருந்த போது குடமுழுக்கு நடத்தினார். ஊழல் பண்ணானோ பொறுக்கி தின்னானோ அது அப்பாற்பட்ட விஷயம். 1000 கோவில்களுக்கு மேல குடமுழுக்கு நடத்தப்பட்டது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் அளவிற்கான அரசு நிலங்கள், கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டது திமுக ஆட்சியில. இது நாம சொல்லிதான் ஆகணும், ஏன்னா ரெக்கார்டு இருக்கு. ஆனாலும் அவர்கள் பொறுக்கி பயல்கள் தான். திமுக அரசு அவங்களும் வித்து தின்னு இருக்காங்க, அவங்களுக்கும் பல கோவில் சொத்துக்களை ஆட்டைப்படுத்தின்னு இருக்காங்க. ஆனாலும் இதை மீட்டெடுத்தது திமுக என்பது ஆவணத்துல ரெக்கார்ட்ல தெளிவாக இருக்கிறது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் அனைத்து ரெஜிஸ்ட்ரார்கள் தரப்பிலும்
இந்து சமய அறநிலையத்துறையில இருக்க அத்தனை பேருக்குமே, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் அந்த இடம் கோவில் இடம், அது சிக்கல்ல இருக்கிறது, தொடர்ச்சியாக சிக்கல்ல இருந்துட்டு வருகிறது, அதன் மீது யாருக்கும் உரிமை கிடையாது, கோவிலுக்குத்தான் உரிமை சொல்லிட்டு அத்தனை பேருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட இந்த மோசடியான பத்திரப்பதிவு நடந்திருக்கிறது. அது எந்த ஆட்சியில? தாவேகா ஆட்சியில. பக்காவான ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடியவர் அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த கோவில் நலம் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. புரியுதா? ஏன்னா இந்த இந்த நிலம், இந்த விற்பனை என்பது ஒரு ரொம்ப அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு த்ரில்லிங்கான ஒரு சஸ்பென்ஸ் கதை மாதிரி போய்கிட்டு இருக்கு. இத கால வரிசையா உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் இந்த தாவேகா அரசு நம்மளை ஏமாற்றுறது, முட்டாளாக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஜூலை, அதாவது இந்த வருஷம் 2026 ஜூலை 2ஆம் தேதி அறநிலைத்துறை தக்கர் என்ன பண்றாருனாக்க, அதான் ஜேசி ஜாயின்ட் கமிஷனர், இணை ஆணையர், பழனி கோவிலுடைய இணை ஆணையர் மாரிமுத்து, அவர் என்ன ஒரு கடிதம் எழுதுறாருனாக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு, நான் தான் இந்த நிலத்தினுடைய தக்கர், புரியுதா, இந்த நிலத்திற்கு நான் தான் தக்கர், இதனுடைய உரிமை கோவிலுக்கு சொந்தமானது, என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து என்பவர் 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி கடிதம் எழுதுறாரு. சர்பதிவாளர் அலுவலகத்துக்கு, ரெஜிஸ்ட்ராருக்கு கடிதம் எழுதுறாரு. அடுத்த நாளே 3ஆம் தேதி என்ன ஆகுதுனாக்க, தனியார் தரப்பு இருக்கிறாங்கல்ல, அந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிட்டாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கனாக்க அந்த ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வரானுங்க. அவனுக்கு வச்சிருக்க அந்த ஃபேக் ஆவணத்தெல்லாம் கொண்டு அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்து எங்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே அந்த ஆட்சேபனை தெரிவித்து கடிதம் எழுதினார்ல ஜாயின்ட் கமிஷனர் மாரிமுத்து, அவரு பதவி உயர்வு கொடுக்கப்படுது. அதாவது 2ஆம் தேதி அந்த மாரிமுத்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த நிலத்துக்கு தக்கர் நான் தான், இது கோவில் நிலம், என்னுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் எழுதுறாரு. அடுத்த நாளே 3ஆம் தேதி அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அந்த நிலத்தை மாத்தி வாங்கினாங்கல்ல 2 பேரு, அவங்க 2 பேரும் இந்த நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சர்பதிவாளர் அலுவலகத்தை அணுகுறாங்க. அந்த ஜாயின்ட் கமிஷனர்கார்ல மாரிமுத்து, அவருக்கு அன்னைக்கே அந்த 3ஆம் தேதியே என்ன கிடைக்குதுனாக்க, சென்னைக்கு பணிமாறுதல் கிடைக்குது. எப்படி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, ப்ரொமோஷன் கொடுத்து சென்னைக்கு அனுப்புறாங்க. ஒரே நாள் நடக்குது பாருங்க. அவர் லீவ்ல போக சொல்ல ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா லீவ்ல போக சொன்னாலும் திரும்ப அங்கதான் வந்தாகணும். அப்ப அந்த இடத்த விட்டு டக்குன்னு அவர் பதவியை வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அப்போ ப்ரொமோஷன் கொடுத்து இங்க ஜாயின் பண்ணிக்கனாக்க ஒரே நாள்ல அது முடியல. அதனால ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அடுத்து 3 நாள் கழிச்சு 6ஆம் தேதி ஜூலை 6ஆம் தேதி என்ன நடக்குதுனாக்க, அந்த ரெஜிஸ்டர் இருக்காருல பழனியுடைய ரெஜிஸ்டர், அந்த நில பத்திரப்பதிவு துறை அலுவலர், அவர் லீவ்ல போறாரு. எப்படி லீவ்ல போறாரு? அவர் லீவ்ல போற அன்னைக்குன்னு பார்த்து கொடைக்கானல்ல இருந்து இன்னொரு ரெஜிஸ்டர், அவர் தான் ஜஸ்டின் மணிகண்டன். ஒண்ணு ஜஸ்டின் வை, இல்ல மணிகண்டன் வை. அது என்ன ஜஸ்டின் மணிகண்டன்? நீ ஹிந்துவா கிறிஸ்டினா? அதென்ன 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது? மதமாரிய கிறிஸ்டினா? அப்போ இப்படிதான் இவனுக்கு இடஒதுக்கீட்டை அனுபவிச்சுட்டு போறானுங்க. கிறிஸ்டினா மாறிட்டாக்க அவங்க பிசி கேட்டகரியில வந்துருவாங்க. ஆனால் அவர்கள் கிறிஸ்டினா மாறிடுவாங்க. ஆனா சான்றிதழ்களை ஹிந்துக்களாக வாழக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு பல பேருடைய இடஒதுக்கீடு பறி போறதோ இதனாலதான். இதை தனியாக விசாரிக்கணும்னு நாங்க சொல்றோம். அப்ப அந்த ஜஸ்டிஸ் மணிகண்டன் என்றவர் ஒரு நாள் பொறுப்பு சர்பதிவாளராக பழனிக்கு வராரு. அவர் என்ன பண்றாருனாக்க, இந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு அந்த 2 தனிநபர்கள் கேட்டாங்கல்ல 3ஆம் தேதி எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தர்றாரு. எல்லாம் எப்படி நடக்குது பாருங்க. இவர் 2ஆம் தேதி என்ன நடக்குதுனாக்க, அந்த ஜேசி மாரிமுத்து என்ன பண்றாருனாக்க, இந்த நிலத்துக்கு நான் தான் சொந்த, நான் அதாவது கோவில் நிலத்துக்கு நான் தான் தக்கரு, என் அனுமதி இல்லாம விற்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் தேதி அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி அவரை தூக்கி சென்னையில் அடிக்கிறாங்க. அந்த அன்னைக்கே பத்திரம் பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு 2 பேர் நிக்கிறாங்க. 6ஆம் தேதி அந்த இடத்துக்கு அந்த சர்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்பதிவாளர் அவர் லீவ் போட்டுட்டு போறாரு. அந்த பணியிடத்தை நிரப்புவதற்கு கொடைக்கானல இருந்து ஜஸ்டிஸ் மணிகண்டன் என்ற ஒரு சர்பதிவாளர் அன்னைக்கு வராரு. அன்னைக்கே லேண்ட் ரெஜிஸ்டர் செய்து தரப்படுகிறது. எப்படி அப்படியே டைமிங் கால வரிசையில கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? 6ஆம் தேதியே பத்திரப்பதிவுகள் அத்தனையுமே முடிவடைந்த பிறகு அடுத்த 3 நாள் கழிச்சு 9ஆம் தேதி அந்த பத்திரப்பதிவு டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மாரிமுத்து இருக்கார்ல ஜேசி, அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்கல்ல, அவருக்கு சென்னையில் மாறுதலை உடனடியாக அனுப்பிடுறாங்க. அவரு சென்னைக்கு மாறுதல் ஆகிறாரு 9ஆம் தேதி. இந்த விஷயங்கள்லாம் நீதிமன்றத்துக்கு தெரிந்து 14ஆம் தேதி நீதிமன்றம் கண்டித்து அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுகிறது. அப்போ இந்த கால அளவுலாம் நீங்க பாருங்க. இந்த கால அளவுலாம் ஒன்னொன்னா நடக்குது. எல்லாமே கோயின்சிடென்டா நடக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாம நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னாக்கா அது நம்புற அளவுக்கு நாங்க என்ன முட்டாளா?
சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஜாயின்ட் கமிஷனர் கரெக்டா அவருக்கு பதவி உயர்வு கிடைக்குது. அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, யாரும் பத்திரப்பதிவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவருமே உடனே அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. அவரை தூக்கி சென்னைக்கு அடிக்கிறாங்க. இந்த இடத்துல சர்பதிவாளர் லீவ் போடுறாரு. அதன் நேரம் போறதுக்கு பழனியில கொடைக்கானல இருந்து ஒரு சர்பதிவாளர் வராரு. அவரை பத்திரப்பதிவு அனைத்தையும் பண்ணி கொடுத்துட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த 3 நாள் கழிச்சு அந்த ஜாயின்ட் கமிஷனருக்கு சென்னை மாற்றலாக்கி அனுப்பி விட்டுறாரு. இங்க இருந்தா தானே பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி மாற்றி அனுப்பி விட்டுறாரு. அப்போ இவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் யாரால பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய மாறுதல் யாரால பண்ண முடியும்? ஒரு 100 கோடி ரூபாய் நிலம் என்பது எவ்வளவு பெரிய பணம்? அது அவ்வளவு பெரிய பணம் அவ்வளவு பெரிய மதிப்புடைய அந்த நிலம் கைமாறுவது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னா அதை நம்புவதற்கு நாங்கள் முட்டாளா? அப்படி தெரியாதுன்னு சொன்னாக்க அந்த துறைக்கு அமைச்சராக இருக்க உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு உங்களுக்கு தெரியாம நடந்துச்சுன்னா உங்களுக்கு தகுதி இல்லை, ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததுன்னா நீங்கள் குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். பத்திரப்பதிவாளர் அது ஒரே நாள்ல எதுக்காக அங்க ஜஸ்டிஸ் மணி என்ற கூட்டு அங்க விடுறீங்க ஒரே நாள்ல? இது எப்படி நடந்தது? இதை கொண்டு நியமித்தது யாரு? அப்ப அவரு அங்கிருந்து இங்க வந்தாருன்னா கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டர் வேலையில யாரு பாத்துக்குப்பா? இப்ப புரியுதுங்களா இந்த சிக்கலை? எவ்வளவு திட்டமிட்டு நேர்த்தியாக இவர்கள் காய் நகர்த்தியிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலம் பிரச்சனை வருது, ஒரு நிலம் சிக்கலான நிலம் அப்படின்னாக்க, இப்ப நானே எங்க ஊர்ல எனக்கு எங்க பங்காளிக்கு ஒரு நிலத்து தகராறு இருக்கு. நான் என்ன பண்ணனாக்க, எங்க அனுமதி இல்லாம அவங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை மனு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து கொடுத்து வச்சிருந்தோம். அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவாருனாக்க, நாங்க தடை மனு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சர்வே நம்பர்ல ரவுண்ட் பண்ணி வைப்பாரு. அவர்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ல ரவுண்ட் பண்ணி வைப்பாரு. இதுல வில்லங்க இருக்கு அப்படின்னு ரவுண்ட் பண்ணி வைப்பாரு. நாம ரெஜிஸ்டருக்குன்னு போய் அங்க நின்னாக்க அந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு இதுல என்னையா வில்லங்க இருக்கு, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அவர் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பிரச்சனை இது. 100 ஆண்டுகளுக்கு மேல. ஏன்னா 1888ல அந்த நிலத்தை எழுதி கொடுக்குறாரு குப்புசாமி மணியக்காரர். அப்ப பாத்துங்க, கிட்டத்தட்ட ஒரு 120 ஆண்டுகளுக்கு மேலான பிரச்சனை இது. அப்ப இந்த பிரச்சனை பழனியில இருக்க எவனுக்குமே தெரியாதா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்க எவனுக்குமே தெரியாதா? இந்து சமய அறநிலைத்துறை இருக்க எவனுக்குமே தெரியாதுன்னு சொன்னா நாங்கள முட்டாளா? அப்ப அந்த ரெஜிஸ்டர் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அதையும் மீறி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறீங்கன்னா இது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதா இல்லையா? புரியுதுங்களா? இதுதான் அந்த கோவில் நிலத்துல நடந்த பிரச்சனை. இப்ப நேரா விஷயத்துக்கு வரேன். நாம இதை கடந்து போனோம். ஏன்னா ரமேஷ் என்பவர் எளிய பின்புலத்துல இருந்து வந்தவர், முதல் முறையாக அமைச்சராக இருக்கிறாரு, நல்ல நபரு. அதனால அவர் ஒரு சின்ன தப்பு இருக்கும் தாங்க, தப்பு ஏதாவது தெரியாம நடந்துருச்சு, அதை சரி பண்ணிடுவாங்க, கடந்து போயிடுவாங்கன்னா நாம நினைச்சோம். அதை பத்தி நாம இவ்வளவு நாள் பேசாம இருந்தோம். ஆனா என்னைக்கு நீங்க உங்களை விமர்சிப்பவர்கள் மேல வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக நிர்வாகி மேலே நீங்க வழக்கு போடுறீங்க அப்படின்னாக்க, இதுக்கு மேல உங்களை பத்தி பேசாம நாங்க எப்படி இருக்க முடியும்? இப்போ நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. இதை நீங்க நினைச்சிருந்தா கடந்து போயிருக்கலாம். புரியுங்களா? இங்க பாருங்க, நீதிமன்றத்துக்கு போனா இங்க பாருங்க ரத்து பண்ணிட்டா முடிஞ்சிருச்சுங்க, தெரியாம நடந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுங்க, கோவில் நேரத்துல அங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசினா அதோட பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா நீ வழக்கு போடணும் மேற்கொண்டு போகும்போதுதான் அப்புறம் எதிர்த்தரப்பு அவங்க உண்மை என்னன்னு பேச வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அப்ப இதை தூண்டி விடுவது நீங்க தான் ரமேஷ் சார், நாங்க தூண்டல, நீங்க தான் தூண்டி விடுறீங்க. இப்போ அதே இந்திரராணி அவருடைய பதிவை நான் போடுறேன், அந்த பதிவை நீங்க படிங்க. இதுல ஏதேனும் தவறு இருந்தா நீங்க சொல்லுங்க, இந்த வழக்கு போட்டது சரிதானான்னு பொதுமக்கள் நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, யாரோ ஒரு நபர் ஒரு சின்ன போஸ்ட் கார்டு ரெடி பண்றாரு, ஒரு கார்டு ரெடி பண்றாரு. என்னன்னாக்க, அமைச்சர் ரமேஷ் உறவினர்கள் பெயரில் 100 கோடி மதிப்பிலான சொத்து அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்காரு. 100 கோடி மதிப்பிலான சொத்தா அப்படின்னு கேள்வி கேட்கறதா தான் அர்த்தம். பத்திரப்பதிவு நடவடிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி போடுறாரு, சமூக போடுறாங்க. அதை அந்த இந்திரராணி சுடலைமுத்து அதிமுக நிர்வாகி என்ன பண்றாருன்னா, அந்த நியூஸ் கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு முறுக்கு புளியோதரைன்னு உருட்டும் போதே இவர்தான் மக்களுக்கு அல்வா கொடுக்க போகிறாருன்னு நினைச்சேன். உறவினர் பெயரிலா, நல்ல வார்த்தை கவனிங்க, உறவினர் பெயரிலா, உறவினர் பெயரிலா கேள்வி கேட்கிறார். உறவினர் பெயரிலா, அதோட நிறுத்தலாம ஊழலை ஒழித்த தருணமா இதுதான் அவருடைய பதிவு. இதை திரும்ப படிக்கிறேன். முறுக்கு புளியோதரைன்னு உருட்டும் போதே இவர்தான் மக்களுக்கு அல்வா கொடுக்க போகிறார்னு நினைச்ச உறவினர் பெயரிலா ஊழலை ஒழித்த தருணமா இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க ரமேஷ் உறவினருடைய பெயர்ல நிலத்தை பதிவு பண்ணிருக்காருன்னு சொல்லல, உறவினர்கள் பெயராலா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்விதான் கேட்டிருக்காங்க. அதுவும் வேற எவனோ ஒருத்தவங்க போட்ட அந்த நியூஸ் கார்டை தூக்கி வச்சு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்பனா இந்த நியூஸ் கார்டுல வர்றது உண்மையா? அப்போ உங்க உறவினர் பெயரால் கேள்விதான் கேட்டிருக்காங்க. இதுக்கு எதுக்கு வழக்கு? இப்ப என்ன குற்றம் பண்ணிட்டாங்க? சரி, இந்த மாதிரி பதிவு போட்டாங்க, நீங்க என்ன பண்ணலாம்? வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாம். முதல் அதானே, வக்கீல் நோட்டீஸ் விளக்கம் கேட்டு அனுப்பலாம்.
ஏங்க இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கீங்களே, என் உறவினர்கள் பெயர்ல நான் மாத்திரன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய வக்கீல் நோட்டீஸுக்கு நீங்க உரிய பதில் அனுப்பல அப்படின்னாக்கா நான் நீதிமன்ற நடவடிக்கைக்கு போவேன், அல்லது மான நஷ்ட வழக்கு நான் உங்க மேல தொடருவேன்னு சொல்லி நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாம். இது முதல் நடைமுறை. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதிகாரம் கையில இருக்குதுன்னு உடனே அவங்க என்ன பதிவு போட்டாங்கன்றது கூட படிக்காம எவன் மேலேயாவது வழக்கு போடணும்னு கண்ணை மூடிட்டு போயிட்டு வழக்கு போட்டுருது. நீங்க பாருங்க, இந்த மாதிரி பதிவு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை கோர்ட்டுக்கு போனா ஸ்குவாஷ் ஆகுமா ஆகாதா? நான் சொல்லவே இல்லைங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பதிவு இன்னும் இருக்குது. அவங்க உறவினர் பெயரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு நான் சொல்லலைங்க. உறவினரில் பெயரிலா அப்படிதாங்க கேள்விதாங்க கேட்டேன். அது எப்படிங்க உரிபடுத்த சொல்லிட்டு அவங்க வாதாடினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இதை நீங்க கடந்து போயிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க தூக்கி வச்சு அதை பெருசாக்கிக்கிட்டு இன்றைக்கு இது தேவையான்னு தான் நாங்க கேட்கிறோம். அப்போ நீங்க விளக்கம் கேட்டிருக்கலாம். விளக்கம் கேட்டு உங்களுடைய தரப்பு விளக்கம் கேட்டுதான் அவங்களுடைய பதில் என்னன்னு கேட்டு மேற்கொண்ட நடவடிக்கை எடுத்துக்கலாம். எடுத்த உடனே வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்பொழுதுதான் அப்போ இது ஜனநாயகத்தின் குரலை நெரிக்கக்கூடிய செயல். ஏன் எனக்கே கூட தான் ஆத்திரம் வருது. பழனியில 100 ஏக்கரான கோவில் நிலையா, ஏன் சொத்தியா, ஏன் கோவில் சொத்தியா, அதை தூக்கி எவனுக்காவது கொடுப்பீங்க, நாங்க பாத்துட்டு நிற்போமா அப்படின்னு எனக்கு கூட கோவம் வரும். நான் கூட கேட்பேன், இந்து சமய அமைச்சரை பார்த்து நான் தான் கேட்பேன், நீ எதுக்கே அமைச்சரா இருக்க, அவன் மட்டும் எவனா வந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, என்னடா வேலைன்னு சொல்லிட்டு நான் கூட தான் கேட்பேன். அதுக்காக அது என்னுடைய உரிமை. அது எனக்கு சொந்தமான கோவில், உங்க ஒரு ஆளுக்கு உரிய கோவில் கிடையாது. நான் கேள்வி கேட்பேன் தான். தப்பு நடந்துருச்சுன்னா ஆமாங்க தப்பு நடந்துச்சு மன்னிச்சுன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அதை விட்டு நான் கேஸ் போடுறேன் அதை போடுறேன் போயிட்டு நின்னீங்கன்னாக்க அப்புறம் இப்படியே நாங்க எடுத்து அம்பலப்படுத்துவோம். இப்பதான் எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வருது. உங்கள் கண்களுக்கு தெரியாமல் உங்கள் அதிகாரத்திற்குள்ள வராம எப்படி அங்க ஜேசி பணிமாறுதல் அடைஞ்சு சென்னைக்கு வராரு? எப்படி அந்த நிலம் கைமாற்றி ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது? அறநிலை துறைக்கு சொந்தமானது, கோயிலுக்கு சொந்தமான நிலம். அப்போ உங்களுக்கு தொடர்பு இருக்குதோ இப்பதான் எங்களுக்கு சந்தேகம் வருது ரமேஷ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு வரல, இப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது. அதனாலதான் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரியான தற்குறித்தனமான வேலைகளை நீங்கள் செய்யறீங்களோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இப்ப எழும்புகிறது. நாங்கள் மக்கள் பார்வைக்கு விட்டுக் கொடுக்கிறோம். மக்கள் முடிவு செய்யட்டும். நன்றி.